சதவீத கணக்குகள் எப்படி எளிமையான முறையில் பார்க்கலான்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் 50% ஆஃப் 40 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40இன் 50% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம இதை ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது போல் ரெண்டு நம்பர்லேயுமே லாஸ்ட்டாக 0 இருந்ததுன்னா 0 எடுத்துட்டு மீதி என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே 5 இங்கே 4. அப்போ 5 பெருக்கல் 4 20 தான் ஆன்சர். வாட் இஸ் 50% 40? 40இன் 50% என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு 0வை தவிர்த்துட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை ரெண்டையும் எடுத்து பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ஆன்சர். அப்போது இதில் 5 இதில் 4, அப்போ 5 பெருக்கல் 4 20 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இது ஒரு எளிய முறையில் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சரும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்கும், ப்ளஸ் டைமும் சேவ் ஆகும். இப்போ அடுத்த கணக்கு பார்த்தோம்னா, வாட் இஸ் 90% ஆஃப் 70? வாட் இஸ் 90% ஆஃப் 70 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு 90ல் ஃபஸ்ட்டில் 0வை தவிர்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 9ம் அடுத்ததில் 7. அப்போது 9 பெருக்கல் 7 63 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. இப்போ சதவீத கணக்குகள் வந்தாலே நம்ம பெரும்பாலும் இந்த முறையில் ஆன்சர் பண்ணும்போது டைம் நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும், ஆன்சரும் அக்யூரேட்டாக கிடைக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் 30 செகண்ட்ஸ் ஆகும். இந்த மெத்தடில் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இப்போது 90% ஆஃப் 17 கேட்கும்போது 0வை விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 63 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ அடுத்த கணக்கு பார்த்தோம்னா, வாட் இஸ் 40% ஆஃப் 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே முறையில் 0வை எடுத்துகிட்டு மீதி என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே 4 இங்கே 12, 4 இங்கே 12. அப்போ 4 பெருக்கல் 12 4 பெருக்கல் 12 48 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. 4 பெருக்கல் 12 48 அப்படிங்கிறது சரியான விடை. வாட் இஸ் 20% ஆஃப் 160? 160இன் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 0 விட்டுட்டோம்னா இதில் இருக்கக்கூடியது 2 பெருக்கல் இங்கே 0 விட்டுட்டோம்னா இங்கே இருக்கக்கூடியது 16. அப்போ 2 16 32 அப்படிங்கிறது சரியான விடை. 2 16 32 அப்படிங்கிறது சரியான விடை. வாட் இஸ் 6% ஆஃப் 312? 312இன் 6% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 0 இருந்ததால் 0வை எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பரை பெருக்கி நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், அடுத்த கணக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது 6 இதை 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கிற டிஜிட்டை தனியாகவும் லாஸ்ட்டு 2 டிஜிட் தனியாகவும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரை தனியாகவும் லாஸ்ட்டு 2 நம்பரை தனியாகவும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் 3 கிடைக்கும். அப்போ 6 பெருக்கல் 3. அடுத்ததாக 6 பெருக்கல் லாஸ்ட்டு 2 டிஜிட் 12. 6 பெருக்கல் 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 18. 6 பெருக்கல் 12 72. அப்போது 18.72 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. இதுக்கு முன்னாடி மாடலில் 0 இருந்ததால் 0வை எடுத்துகிட்டு மீதி என்ன வேல்யூ இருக்கோ அதை டைரெக்டாக பெருக்கிட்டோம். இப்போ அடுத்த மாடலில் 3 நம்பர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்பரை தனியாகவும் கடைசி 2 நம்பர் தனியாகவும் எடுத்துக்கணும். அதே 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 32 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 தனியாகவும் 2 தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 312ன்னு கொடுத்துருக்கதால 3 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். அப்போ எத்தனை % கேட்டிருக்காங்களோ அதால் பெருக்கி எழுதினோம்னா 6 பெருக்கல் 3 18, லாஸ்ட்டு 2 டிஜிட் 12, 6 12 72.
அப்போ நமக்கு ஆன்சர் 18.72 அப்படிங்கிறது சரியான விடை. வாட் இஸ் 2% ஆஃப் 935? 935 2% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது முன்னாடி கணக்கில் நம்ம பார்த்தது போலயே ஃபஸ்ட்டு டிஜிட்டை தனியாகவும் லாஸ்ட் 2 டிஜிட் தனியாகவும் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? 2%. அப்போ 2 பெருக்கல் 9 ஃபஸ்ட்டு டிஜிட்டு. அடுத்ததாக 2 பெருக்கல் 35 லாஸ்ட்டு 2 டிஜிட்டு. இப்போது 2 பெருக்கல் 9 18, 2 பெருக்கல் 35 70. அப்போ 18.70 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. 18.70ன்னு கொடுத்துருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை 18.7 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நமக்கு சரியான விடை தான். ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம் 18. அப்போ 2 பெருக்கல் 35 70. 18.70 அப்படிங்கிறது சரியான விடை. வாட் இஸ் 4% ஆஃப் 609? 609 4% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 6 தனியாகவும் எப்போதும் போல் மொதல் நம்பரை தனியாகவும் கடைசி 2 நம்பர் தனியாகவும் எடுத்துக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? 4% கேட்டிருக்காங்க. அப்போ 4 பெருக்கல் 6, 4 பெருக்கல் 09ன்னு இருக்குது. 09ன்னு எழுதிட்டாலும் ஓகே, இல்லை 9 அப்படின்னு எழுதிட்டாலும் ஓகே. அப்போது 4 பெருக்கல் 6 24, 4 பெருக்கல் 9 36. அப்போ நடுவில் புள்ளி வச்சிட்டோம்னா 24.36, 24.36 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. அப்போது 4%, 609 4% கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற 6 எடுத்துக்கிறோம், ரெண்டாவது இருக்கிற 2 நம்பரையும் எடுத்துக்கிறோம் 09 எடுத்து தனித்தனியாக பெருக்கி நம்ம எழுதினோம்னா நமக்கு சரியான விடை கிடச்சிரும். வாட் இஸ் 5% ஆஃப் 615? வாட் இஸ் 5% ஆஃப் 615? 615 5% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் போல் நம்ம ஃபஸ்ட்டு 6 தனியாக எடுத்துக்கிறோம், அடுத்து இருக்கக்கூடிய 15 தனியாக எடுத்துக்கிறோம். அடுத்து 5% கேட்டிருக்காங்க. அப்போ 5 பெருக்கல் 6, 5 பெருக்கல் 15. இப்போ 5 பெருக்கல் 6 என்ன கிடைக்குங்க? 30. 5 பெருக்கல் 15 என்ன கிடைக்கும்? 75. அப்போ 30.75 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. சதவீத கணக்குகளை இந்த முறையில் போடும்போது நமக்கு எளிய முறையில் விடை கிடச்சிரும். வாட் இஸ் 3% ஆஃப் 230? வாட் இஸ் 3% ஆஃப் 230? 230 3% என்ன? 230 3% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் போல் ஃபஸ்ட்டு நம்பரை தனியாக எடுத்துக்கலாம், அடுத்த 2 நம்பரை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ 3%ன்னு கேட்குறாங்க. அப்போ 3 பெருக்கல் 2 ஃபஸ்ட்டு நம்பரு. அடுத்ததாக 3 பெருக்கல் 30, 3 பெருக்கல் 30. 3 பெருக்கல் 2 பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 3 2 6. 3 பெருக்கல் 30 பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 3 30 90. அப்போ 6.90 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. 6.9 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது சரியான விடை தான். அப்போது ஃபஸ்ட்டு டிஜிட்டை எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அதால் பெருக்கிக்கிறோம். அப்போ 6ன்னு கிடைக்கிது. 3 2 6. அடுத்ததாக 3 × 30 90. அப்போ 6.90 அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. வாட் இஸ் 3% ஆஃப் 105? வாட் இஸ் 3% ஆஃப் 105 அப்படின்னு கேட்குறாங்க. எப்போதும் போல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டை தனியாகவும் அடுத்து 2 டிஜிட் தனியாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? 3%. அப்போ 3 பெருக்கல் 1, அடுத்து 3 பெருக்கல் 5, 0 5ன்னு எழுதிட்டாலும் ஓகே, வெறும் 5ன்னு எழுதிட்டாலும் ஓகே.
அப்போ 3 × 1 3, 3 × 5 15. அப்போ 3.15 அப்படிங்கிறது சரியான விடை. 3.15 அப்படிங்கிறது சரியான விடை. What is 9% of 307? What is 9% of 307? 307 9% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்போதும் போல் முதல்ல இருக்கக்கூடிய நம்பரு, அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பரு. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் எடுத்தோம்னா 9%, முதல்ல இருக்கக்கூடிய நம்பரு 3. அடுத்தது 9%, ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பரு 07. 07ன்னு எழுதிட்டாலும் ஓகே, 7ன்னு எழுதிட்டாலும் ஓகே. அப்போ 9 × 3 27, 9 × 7 63. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 27.63. 27.63ங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சரியான விடை. வாட் இஸ் 4% ஆஃப் 220? 220 4% என்ன? 220 4% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய, எப்போதும் போல தான், ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரு, அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பரு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? 4%. 4 பெருக்கல் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரு 2. அடுத்ததாக 4 பெருக்கல் அடுத்த 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 20. அப்போ 4 × 2 8, 4 × 20 80. இப்போ நடுவில் புள்ளி வச்சிட்டோம்னா 8.80ங்கிறது ஆன்சர். 8.8 கொடுத்துருந்தாலும் நமக்கு ஓகே தான். அப்போ 220 4% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.8. வாட் இஸ் 5% ஆஃப் 311? 311 5% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் நம்பர் தனியாகவும் கடைசி 2 நம்பரை தனியாகவும் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? 5%. அப்போ 5 பெருக்கல் 3, 5 பெருக்கல் 11. அப்போ 5 பெருக்கல் 3 பெருக்கணும்னா 5 பெருக்கல் 3 15, 5 11 55. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 15.55. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 15.55ங்கிறது தான் சரியான விடை.